வணக்கம். நான் உங்கள் சின்னமலை கருப்பசாமி பேசுறேன். இப்ப இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூரண கும்பமாலையினுடைய ஒரு விஷயத்தை தான் நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம், பேச போறோம். இந்த பூரண கும்பமாலை நிறைய பேர் நிறைய பக்தர்கள் எனக்கு ஒரு மாலை வேணும் சாமி, எனக்கு ஒரு மாலை வேணும் சாமி அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த நிறைய பக்தர்கள் கேட்டுன்னு இருக்கிறீங்க. இந்த பூரண கும்பமாலைன்றது பொதுமக்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் கொடுக்கணும். அதை வாங்கி எல்லா மக்களும் பலனடையணுன்றதுனால தான் ஒரு மாலையை முழுக்க முழுக்க அதில் எல்லா விசேஷ சக்தி இருக்கணும். அதை அணிஞ்சா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்றத ஒரு எண்ணத்தை கருத்தில் கொண்டு தான் அந்த மாலைக்கு பூரண கும்ப மாலை அப்படின்றது நான் பேர் சூட்டியிருக்கிறேன். சரிங்களா? அப்போ அந்த மாலையை நீங்கள் அணியும் போது உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் வாழ்வாதாரத்துக்கு தகுந்தது பூர்த்தி ஆகாத இருக்குதோ அந்த காரியம் பூர்த்தி ஆகணுன்றதுனால தான் அதுக்கு பூர்ண கும்ப மாலை அப்படின்னக்கூடிய ஒரு பேர் நான் வச்சிருக்கிறேன். அந்த மாலை உங்களுக்கு எப்போ கிடைக்கும், எப்போ அந்த மாலை மக்களுடைய விநியோகத்துக்கு வரும், மக்களுக்கு எப்போ கொடுக்கப்படும் பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் அந்த மாலை பக்தர் கையிலுக்கும் மக்களுடைய கையிலுக்கு போகும். இதுக்கிடையில் பூர்ண கும்ப மாலை அப்படின்றது நீங்கள் போயிட்டு வாட்ஸ்அப்பில் தேடுறதோ இல்லை ஃபேஸ்புக்கில் தேடுறதோ இல்லை இன்ஸ்டாவில் தேடுறதோ அப்படின்னக்கூடிய ஒரு மாலை கிடைச்சிது அப்படின்னா அது நம்ம மாலை கிடையாது. நம்ம மாலை ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் இந்த பூர்ண கும்ப மாலை அப்படின்றது பரிபூர்ணமாக மக்கள் கைக்கு வரும். இணையத்துலையும் அப்போ தான் நாங்கள் வெளியிடுவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா அப்படின்னக்கூடிய ஒரு விளம்பரம் அன்னைக்கு தான் உங்களுக்கு நம்ம வெளியிடுற மாதிரி இருக்கிறோம். ஏன்னா இவ்வளோ காலமாக அதுக்கு உண்டான பூஜைகளும் ஏகங்களும் தொடர்ந்து நடந்துக்கின்னு இருக்குது. 90 நாட்களுக்கு பூர்ண கும்ப மாலை அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் தொடர்ந்து அந்த மாலை விசேஷ மாலைன்றது நாங்கள் தொடர்ந்து பண்ணின்னு இருக்கிறோம். அன்னைக்கு தான் பூஜை முடியுது. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை மக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம முன் வந்துக்கிறோம். மாலையோட ரேட்டு நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. அந்த மாலையோட ரேட்டு அப்படின்னான்றத உங்களுக்கு அதே ஆடி அமாவாசை தினத்துல தான் அந்த ரேட்டுன்றது வெளியாகும். கட்டாயமாக எல்லா மக்களுமே பயனுள்ளதாகவும் எல்லா மக்களையும் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அந்த மாலையோடைய ஒரு கட்டண ரேட் அப்படின்றதையும் கட்டாயமாக நான் நிர்ணயம் பண்ணி கொடுப்பேன். எல்லா மக்களுமே இதை வாங்கி எல்லா மக்களும் பலன் அடையணும், எல்லா மக்களினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும், எல்லா மக்களுமே சுறுசுறுப்பாக இருக்கணும், எல்லா மக்களும் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் விலகணும், எப்பயுமே ஒரு ஆக்டிவாக இருக்கணும். அதுக்கு உண்டான ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த பூர்ண கும்ப மாலை அப்படின்னக்கூடிய ஒரு விசேஷ மாலை நான் முழுக்க முழுக்க இந்த சின்னமலை கருப்பசாமியினுடைய அருள்னால நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன் அந்த மாலையை. சரிங்களா? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனையிலையும் பல தொந்தரவுலையும் நகப்பட்டுக்குன்னு இருக்கும்போது என்னால் வெளியே வரதுக்கு உண்டான வழி தெரியல, அதை எப்படி முறியடிக்கணும்னு தெரியல. இந்த 18ஆம் படி கருப்பசாமியினுடைய ஆசையினாலையும் சதுரகிரி கருப்பசாமியினுடைய அருணாசையினாலையும் துணையும் கொண்டு பல ஏகங்களும் பல பூஜையும் நான் செஞ்சு அதன் பிறகு நான் தியானம் பண்ணி நான் ஞானம் பெற்று நானாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் என் பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்தேன் கருப்பசாமியினுடைய அருளாசையினால. அதன் பிறகு மக்களுடைய வினைகளையும் மக்களுடைய ஊழ்வினையும் தீர்க்கறதுக்கு உண்டான பல சூட்சிமத்தை என்னுடைய ஞான சக்தியின் மூலயமா நான் கண்டறிஞ்சு மக்களுக்கு பல பலனுள்ள வீடியோவும் நான் எடுத்து போட்டு இருக்கிறேன். மக்களும் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான நன்றி எனக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான பல விசேஷ வீடியோக்களும் பல பலன் பெறக்கூடிய ஒரு வீடியோக்களையும் மக்களுக்கு நான் தொடர்ந்து போட்டுன்னு வரேன். அப்போ பக்தர்கள் என்னுடைய சாமி வரல என்ன பல விஷயங்கள் என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நம்ம செய்யணும், மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எவராலையும் வீழ்த்த முடியாத அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த பூரண கும்ப மாலை அப்படின்னக்கூடிய ஒரு விசேஷ மாலையை நான் முழுக்க முழுக்க உருவாக்கி மக்களுக்கு நாம் இதை கொடுத்து மக்கள் இதை அணியும் போது இந்த பிளாக் மேஜிக்லேருந்து முற்றிலும் இவங்க வெளியே வரணும், இவங்க தியானம் பண்ணால் இதில் பயிற்சி பெறணும், இவங்க பூஜை காரியம் பண்ணால் இவங்க பயிற்சி பெறணும், இவங்க உடல் தேகத்தை ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல கல்வி ஞானம் ஏற்படணும், உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கணும். அப்போ இந்த ஒத்துழைப்பு இல்லாத ஒரு மனுஷாளுக்கும் ஒத்துழைக்கணும்னக்கூடிய ஒரு ஆன்மீக பக்தர்களுக்கும் கருத்தை நல்ல முறையில் உள்வாங்கி தான் இந்த பூரண கும்பமாலை அப்படின்றத முழுக்க முழுக்க நான் உருவாக்கி மக்கள் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இந்த மாலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் உங்களுக்கு மாலை கிடைக்கும். இதுக்கிடையில் இந்த மாலை எந்த ஆன்மீக பக்தர்களுக்கும் கிடைக்காது. காரணம் இந்த மாலையை நானே தினம் தினம் இதை பற்றி சொல்லி உங்களை கேலி பண்ணணும், உங்களை வெறுப்பேற்றணுன்ற ஒரு கட்டாயம் எல்லா மக்களே. சத்தியமாக இந்த மாலையை பற்றின விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் கையாளணும் அப்படின்றத தான் சொல்கிறேன். ஏன்னா அப்போ இருந்த மகான்கள் சித்தர்கள்லாம் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சக்கரத்தையும் பயன்படுத்தி தான் ஒரு அற்புதத்தை செஞ்சாங்க. அப்போ உங்களுக்கு நம்ம பிள்ளைய அடித்தா நம்மளுக்கு கோபம் வரும், நம்ம குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு துக்கம்னா நம்மளுக்கு அழுவு வரும். அப்போ இந்த அழுகை எப்படி இருந்து வருது, இந்த துக்கம் எப்படி இருந்து வருது,
அப்ப இந்த கோவம் எப்படி இருந்து வருது, இந்த பாசம் எப்படி இருந்து வருது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு ஒரு பிளாக் மேஜிக்ல நம்ம அகப்பட்டுக்கணும்னா அதுல இருந்து எப்படி வெளியே வரணும் நம்மளுக்கு வந்து தெரியல. ஒரு கடன் பிரச்சனையில நம்ம மாட்டிக்கணும்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம அந்த கடனை நம்ம அடைக்கிறதுன்னு தெரியல. நம்ம வியாபாரத்துல ஒரு நஷ்டம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரத்தை பயன்படுத்தி எப்படி அந்த நம்மளுடைய வியாபாரத்துல வெற்றி அடையணுன்றது உங்களுக்கு தெரியல. அப்ப இதெல்லாம் தெரியாததுனால தேவை உள்ள விஷயத்தெல்லாம் தெரியாத போச்சு, தேவையில்லாத விஷயத்துல உள்வாங்கிக்கினீங்க. சரிங்களா? இப்ப எதெல்லாம் தேவையில்லாதது பாருங்க. நம்ம குடும்பத்துல யாருன்னா ஒருத்தவங்க விளையாட்டுக்கு வம்பு பேசினாலுமோ, விளையாட்டுக்கு முரண் பேசினாலுமோ நம்ம உட்கார்ந்து நழுவுறோம். அது தேவையில்லாதது. 3வது மனுஷாலு பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன் எதனா நம்ம வளர்ச்சியும், நம்மளுடைய பொருளாதார நிலைமையும் ஓங்கும்போது நம்மளை பத்தி ஒரு அபச்சொல் பேசி நம்மளுடைய நம்பிக்கையை குறைப்பான். அதுக்கு நம்ம அழுதுன்னு இருக்கிறோம். இதெல்லாம் தேவையில்லாதது. அப்ப எவனா ஒருத்தவன் எதனா ஒண்ணு தேவையில்லாத பேசிட்டு போனானா, நம்ம அக்காவை பத்தி, நம்ம தங்கச்சியை பத்தியோ, யாருன்னா ஒருத்தன் தேவையில்லாத பேசிட்டு போனானா, அதை நம்ம மண்டையில ஏத்தின்னு வந்து நம்மளுடைய குடும்பத்துல நம்ம பொண்டாட்டிக்கிட்டே, நம்ம அக்கா தங்கச்சியும், நம்ம அப்பா அம்மா கிட்டயும் நம்ம சண்டை போடுறது. இது தேவையில்லாதது. அப்ப தேவையில்லாத விஷயத்தை தான் நம்ம வந்து திணிச்சு வச்சுக்கணுமே தவிர, தேவை உள்ள விஷயத்த நம்ம எதனா திணிச்சிக்கணுமானா கிடையாது. தேவை உள்ள விஷயம் அது. 10 லட்ச ரூபா போட்டு ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் பண்ற. அந்த தொழிலை எப்படி உன்னுடைய உடலையும் மனதையும் இயக்கி எப்படி ஒரு வசீகரத்தை உண்டாக்கி உன் தொழிலை எப்படி நடத்தணுன்றது உனக்கு தெரியல. சரிங்களா? உனக்குன்ற ஒரு விஷயம் தவறுதலான விஷயம். அந்த வார்த்தையை நான் மறுபடியும் ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு தெரியல, நம்மளுக்கு தெரியல. அதெல்லாம் சொல்ல வந்தாலும் தான் நானு. சரிங்களா? அப்ப ஒரு தொழில் போதுன்னா நீ எங்கேயும் போகாத. உன்னுடைய மனதை இயக்கணும். உன்னுடைய உடல்ல எந்த சக்கரத்தை இயக்கணும், அந்த சக்கரத்தை இயக்கும் போது அந்த இடத்த நீ தொடும் போது உன்னுடைய கடை ஓட ஆரம்பிக்குது. ஒரு பிளாக் மேஜிக்ல நீ மாட்டிக்கிற. அப்ப நீ எதை பயன்படுத்தணும், உடம்புல எந்த சக்கரத்தை பயன்படுத்தணும், எந்த கலரை பயன்படுத்தணும், எந்த சத்தத்தை பயன்படுத்தணும். அப்ப இதை நீ பயன்படுத்தும் போது அந்த துரு ஆத்மா உடம்புக்குள்ள கூடிய காத்தோ கருப்போ பில்லி சூனியமோ எதா இருந்தாலும் உடம்பு விட்டு வெளியே போய் யார் எவடான்னு அவன் அடிக்குது. இதெல்லாம் தான் நீங்க முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். தேவை உள்ள தெரிஞ்சு வச்சுக்கிட்ட விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்த எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, பலனுள்ள விஷயத்த, பலன் அளிக்கிற விஷயத்த நம்ம இதுவரை கையாள முடியலையா, இல்ல கையாள தெரியலையான்றது என்னுடைய அனுபவத்துல தெரியல. இல்ல முன்னாடிதவங்க சொல்ல வந்தவங்களை நம்ம புறக்கணிச்சிட்டோமா, இல்ல சொல்ல வந்ததை நம்ம கேட்காத விட்டுட்டோமா கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு தெரியல ஐயா உண்மையாலுமே. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு யாரும் சொல்ல வரல. என்னுடைய கஷ்டத்துல அடிபட்டு உதப்பட்டு குத்து வாங்கி மெதி வாங்கி என் வாழ்க்கையில நானா கத்துக்கின விஷயம், நானா தியானம் பண்ண, நானா ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே எனக்கு தெரிய வருது. எல்லாமே நான் பார்க்கறேன், எல்லாமே நான் கேட்கறேன். சரிங்களா? இதுக்கு பின்னாடிலாம் ஒரு கதை இருக்குது. நான் ஆன்மீகத்துக்குள்ள வந்தது, நான் மந்திர தந்திரம் கத்துக்கிறது, எந்திர பிரயோகம், எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாத நான் கத்திக்கணும் உங்ககிட்ட பேசினேன். எல்லாத்துக்குமே காரணம் ஒரு காலகட்டத்துல ஒரு நாள்ல நான் சொல்லுவேன் என்னுடைய உண்மை நிலவரத்தை. அன்னைக்கு நீங்க பாப்பீங்க. சரிங்களா? அத மாதிரியான நிகழ்வுல மாட்டிக்கின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் இந்த பூரண கும்பமாலான்றதை வந்து நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். பூரண கும்பமாலா மட்டும் கிடையாது, பல விதமான விஷயத்த நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். ஒரு விஷயமா நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதை நீங்க அனுபவிக்கும் போது உனக்கு துரோகம் பண்ணவன், உனக்கு வந்து சூது பண்ணவன், செய்வனை பண்ணவன், இவன் எல்லாமே நீ விழுத்திட்டு நீ வரலாம். விழுத்துட்டுனா அப்படி இல்லை, அவன் முன்னாடி நீ வாழறது, அவன் வீழறது, அவனை சாவடிக்கிறதோ, அவனை கை கால் வராத அளவுக்கு பண்ண விடுறதெல்லாம் கிடையாது. அவனுக்கு முன்னாடி நீ வாழணும். அதை நினைச்சு அவன் மன வருந்தப்பட்டு சாகணும். அதுதான் வீழ்த்துறது. சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு மிகுந்த ஒரு சூட்சம ரகசியத்தை தான் உங்களுக்கு முழுக்க நான் சொல்ல போறேன். முழுக்க உங்களுக்கு நான் செஞ்சும் கொடுக்க போறேன். உங்களுக்கு கத்தும் ஒரு பயிற்சியாவும் நான் கொடுக்க போறேன். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் சூட்சம ரகசியம் உள்ள இந்த பூரண கும்பமாலையை வர ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே வெளியே அறிமுகத்துக்கு நான் கொண்டாடுறேன். அந்த மாலை எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாலையினுடைய தன்மையை நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன். இன்னும் மீதி இருக்கிற சூழ்ச்சியை பத்தியும் நான் வந்து சொல்றேன். சரிங்களா? ஏன்னா டூப்ளிகேட் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்துட்டோம். இப்ப நான் ஒரு மாலையை சொல்லி இதை வியாபாரத்துக்கு கொண்டாந்து இதை போட்டு உங்களுக்கு எதிர்வினைகள் எதனா ஆகிப்போச்சு அப்படின்னா அந்த பழிப்பாவதுக்கு நாளாகக்கூடாதுதான் மாலையை இதுவரையிலும் நான் காமிக்கல. அது கருப்பா இருக்குமா, சிவப்பா இருக்குமா, எப்படி இருக்குன்னக்கூடிய ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு நான் வந்து காமிக்காத இருக்கிறேன். ஏன்னா இதை காமிச்சு அதை பார்த்து ஒரு ஆள் அதை வியாபாரத்துக்கு கொண்டாந்து பணம் குறிக்குள்ள சம்பாதிக்கக்கூடிய விஷயத்துக்கு கொண்டாந்து அதை உங்ககிட்ட தப்பான விஷயத்தை திதிச்சு அதனால பல விஷயங்களை உண்டாகி போச்சுன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கேள்விக்கு ஒரு வார்த்தைக்குமே இந்த பிரபஞ்சத்துக்கு பதில் சொல்லணும், இறைவனுக்கு பதில் சொல்லணும். நான்